அழகே அழகு சரியல்ல டுடே பேசல தங்கராஜ் இருந்துட்டு நம்ம ரேவதியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டில் எல்லார்கிட்டேயும் பொய்ய சொல்லிட்டு பசங்களையும் என் அம்மா கிட்ட விட்டுட்டு அந்த மலர் பிறந்ததே வேஸ்ட்டு. இதில் அவளுக்கு பிறந்த நாள் வேலை கொண்டாடுறதுக்கு வீட்டில் பொய் சொல்லிட்டு போகிற அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சுல்ல. ஒன்று சும்மா அடிக்காமல் விடுறேன்ல, அந்த ஒரு திமிர் தான். நல்லா வசதியே இருந்துட்டேன் இந்த வீட்டில், அதனால் யார் என்ன பண்ணாலையும் கேட்க மாட்டான்ற ஒரு திமிர் இல்லை. அங்கே உங்கள் வீட்லேயே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கொள்ளாமல் தான் இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அவங்கெல்லாம் சேர்ந்து உன்னை நல்லா திட்டி தீர்த்திருப்பாங்க, ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எனக்கு தேவையில்லை. ஆனால் என் மாப்பிள்ளை பரவாயில்லையே, என் பொண்ணு இங்கெல்லாம் அனுப்பி விட்டுறாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையாக பேசணும், அதுதான் எனக்கு தேவை. ஆனால் நீ பண்ணது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதனால் உன்னை நான் இப்படி விட்டுற மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இனிமேல் நான் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ மன்னிப்பு கேட்டால் உன்னை அப்படியே நான் விட்டுறணுமா? உன்னால் என்னால் விட முடியாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் இடம் கொடுக்குறல அந்த இடம் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம்மா, நான் இடம் கொடுக்கறதுனால தான் இவ இவ்வளோ ஒத்தியும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போவே இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் விட்டுறாங்க. என்னடா காரியம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நைட்டு ஃபுல்லாக இவ இங்கே இருக்கட்டுமா, இதுதான் நான் இவளுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, வெளியெல்லாம் என்னை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கறதுக்கு ஹேசி ரூமு, கழுத்து நிறைய நகை, வெளியில் எங்கேயாச்சும் நல்லபடியாக போகிறதுக்கு வரதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, இதெல்லாம் இருக்கிறதுனால தானே நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. போய் சொல்லிட்டு வெளியே போய் ஹாயாக சுற்றிட்டு வர. இனிமேல் இதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கூடாது. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ வெளியவே நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை நீங்களாச்சும் சொல்லுங்க அத்தை. டே தங்கராஜ், வேணடா, பார்க்குறவங்க எல்லாம் அசிங்கமாக நினைப்பாங்க, நம்மளை ரொம்ப கேவலமாக நடத்துவாங்களா. யார் என்ன வேணால் நடிச்சிட்டு போட்டோம், ஆனால் இவ செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் இருந்துட்டு நம்ம ரேவதியை வெளியே விட்ட கதவை லாக் பண்ணிடுறாங்க. எவ்வளவோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் தங்கராஜ் இருந்துட்டு கதவை திறக்கவே இல்லை. 2 பேரும் இப்படியாச்சும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, கதவை திறக்க சொல்லுங்க அத்தை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தங்கராஜ் கதவை திறக்கவே இல்லை. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பைக் கொஞ்சம் தரையடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மலரோட பிறந்தநாளுக்கு நைட் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன், பைக் வேற இல்லை, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சுரேஷ் கிட்ட தான் கேட்கலான்னு போனேன், ஆனால் அவன் ஜீப் இல்லை, அதனால் வண்டியை தான் எடுத்துகிட்டு போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா, உன்னை பார்க்கவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு இனிமேல் இந்த ஆடம்பர செலவெல்லாம் நீ பண்ணாது. நம்ம ஆஃபீஸில் எத்தனையோ பேர் கம்மியாக தான் சேலரி வராங்க, ஆனால் அவங்க எல்லாருமே அவங்களோட இதை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்காங்க. தயவு செஞ்சு இனிமேல் நீயும் மாறிக்கோடா, அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைக்கை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சைடு நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுறாங்க. யாரும் கதவை தட்டுற மாதிரி இருக்குது. யார் என்னன்னு சொல்லிட்டு அசாதை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா மதி தான். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாவா? நான் ரொம்ப அழகாக இருக்கேனா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. நான் உனக்கு கஷ்டம் கொடுக்குறேன்னா அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஆமாம், அவர் வந்துட்டாராம்மா? இன்னும் என்னன்னு தெரியல. நான் ஃபோன் பண்ணும்போது வந்துட்டே இருக்கிறதா சொன்னார், அதனால தான் நான் ரெடியாகினேன். பாப்பாவை பேசாமல் கூட்டிகிட்டு போயிட்டேம்மா. அவள் நைட்டு ஃபுல்லாக உங்களோட வந்தா, மறுநாள் எப்படியோ ஸ்கூலுக்கு போகிறது. அது மட்டும் கிடையாது, பாப்பா போய் சொல்ல தெரியாது, வீட்டில் உண்மையே சொல்லிட்டா, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுவும் சரிதான் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்மளர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நான் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கிறேன், பாப்பாவை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பாக்கியராஜ் இருந்துட்டு, மலர் நான் வெளியே தான் இருக்கேன், நீ வெளியே வந்துடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம மதி இருந்துட்டு மலரை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு பத்திரமா சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கதவை லாக் பண்ணும்போது லக்ஷ்மி நிற்கிறாங்க. லக்ஷ்மியை பார்த்தோன்னே மதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்,
இந்நேரத்துக்கு எதுக்காக வெளியே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் இன்னும் வரல, வண்டி சத்தம் கேட்டுச்சு, அதனால அவர் வந்திருக்காரான்னு பார்க்கலான்னு போனேன். ஆமாம், புருஷன் மேலே ரொம்ப தான் அக்கறை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மலரு மலருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் மதியம் இருந்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. ரூமில் அவங்க இல்லைன்னு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வந்துடுவேன்னு சொல்லிட்டு, என்னாச்சு, அவங்கள எதுக்காக எழுப்புறதுக்காக போகிறீங்க, அவங்க இப்போ தான் தலைவலிக்குதுன்னு சொல்லி மாத்திரை போட்டு போய் படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாப்பிடும்போது கூட நல்லா தானே இருந்தா, இல்லை அது அப்போ, ஆனால் இப்போ ரொம்ப தலைவலிக்குதுன்னு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு சுடு தண்ணி வேணும், நானே வச்சு தரேனே, பச்சை தண்ணியை கொடுத்துட்டு இதுதான் சுடு தண்ணி, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன்னா, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம மலரும் பாக்கியராஜும் ரொம்பவே சந்தோஷமாக பைக்கில் போயிட்டுருக்காங்க. நம்ம மலருக்கு சந்தோஷம் தாங்கிக்க முடியல, ஃப்ரீயாக எல்லாம் விட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க. அங்கேயே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த பைக் யாருடையது, ஏன் மலரு இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்க, பைக் வந்து ஃப்ரெண்டோடது, பைக்கை பார்க்கலான்னு போனான், அவன் அவசரமாக எல்லோரும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சாத்திட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உன்னை வேறு வெளியே கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிட்டேன்னா, அதனால தான் போய் ஃப்ரெண்டோட பைக்கை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முதல்ல எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டேன்னு உங்ககிட்ட நல்லாவே தெளிவாகவே சொல்லிட்டேன், இனிமேல் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முதல்ல பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பீச்சில் நம்ம மட்டும்தான் இருக்கோமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, வாங்க போகலாம், நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி பயப்படவே கூடாது, போய் என்ஜாய் பண்ணப்போ, வாங்க நானும் நீங்களும் தண்ணியில் விளையாடலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.